ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவை பார்க்கல வாங்க. மதியுடைய அப்பா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் ஏங்க என்னங்க போயிட்டு வரதா சொன்னீங்க, என்ன ஆச்சுன்றாங்க. அம்மா எப்படி இருக்கா மதி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மதியா நான் என்னன்னு சொல்லுவேன்றாங்க. ஏங்க என்னங்க ஆச்சு, என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சுன்ட்டு. என்னங்க இப்படி இல்லாம நடந்துச்சுன்றாங்க. ஆமா எனக்கே என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியலன்றாங்க. மதி ஏன் தான் இப்படி பண்ணி வைக்கிறான்னு தெரியல. அவங்க மாமனார் மாமியார போலீஸ் ஸ்டேஷன் ஏறுற மாதிரி அவ பண்ணிட்டா. யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா தானே இருக்கும் காஞ்சனான்றாங்க. ஏன் மதி இப்படி பண்ணா? எங்க மதி எதுவும் அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டா. 1க்கு 2, 3 டைம் யோசிச்சு முடிவெடுப்பா. ஏதாச்சும் மாப்பிள்ளை கூட தேவையில்லாம பேசியிருக்கலாம் இல்லையான்றாங்க. ஆமா அப்படிதான் நானும் நினைச்சேன்றாங்க. சரி இப்ப அவ எங்கெங்க இருக்கா அப்படின்றாங்க. இது மாதிரி தங்கராஜ் மாப்பிள்ளை வீட்டுல தான் இருக்கா. அங்கதான் கூட்டிட்டு போய் வச்சிருக்காங்கன்றாங்க. பாத்தீங்களாங்க, மதிய இப்ப எப்படியெல்லாம் இருக்கான்ட்டு அதை பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. வேற என்ன பண்றது? அங்க கூட்டிட்டு போய் வச்சிருக்காங்க. வச்சிருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இனியாச்சும் எதுவும் பிரச்சனை வராது இருந்தா சரின்றாங்க. ஆனா அந்த வீட்ல எல்லாரும் நல்லவங்களா தான் இருக்காங்க. அதாவது அந்த மலர் பொண்ணு, அப்புறம் அந்த தங்கராஜுடைய ஒய்ஃப், அந்த சாருடைய ஒய்ஃப், அவங்களும் கூட ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. கவலைப்படாதீங்கப்பா, மதிய நாங்க நல்லா பார்த்துக்குவோம். அந்த வீட்ல மலர் இருக்காங்க. அவங்க நல்லா பார்த்துப்பாங்கன்ற மாதிரியெல்லாம் சொல்லுச்சு. ஆனா உண்மையிலேயே மதிய அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. மதிக்கு யாருமே இல்ல நம்ம நினைக்கவே கூடாது காஞ்சனா. மதிக்கு 2 பேர் கூட பிறந்த அக்கா, தங்கச்சிங்க மாரி அந்த வீட்ல இருக்கிறபோது நம்ம கவலையே படக்கூடாதுன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு காஞ்சனா, இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் நான் நினைக்கிறேன். சீக்கிரமா இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி, கண்டிப்பா அந்த தம்பி கூடயே மதி சந்தோஷமா வாழ்ற மாதிரியான ஒரு விஷயமும் நடக்கும்ன்ட்டு எனக்கு தோணிக்கிட்டு இருக்குன்றாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா, பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்ற மாரி மதியுடைய அப்பா சொல்றாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க் யூ.